இப்போ அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பவும் கடன்கள் வாங்கினாங்க, அவங்களும் நிறையா இது செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி திமுக வரும்போதும் கடன் வாங்குது. ஆனால் இது ஏன் விமர்சனமாகுது? இது ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கிற ஒரு பொது தளத்தில் கேட்குறீங்க. 2022 ஆண்டில் 1,62,200 கோடி ரூபாய் கடன் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதலாக வாங்குறதுக்கு 55,844 கோடி 1000 கோடி திருப்பி செலுத்த. அப்படின்னா 1,62,200 வாங்கி அதில் கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் கடனாக திருப்பி கொடுக்குறாங்க. இது என்னமோ தமிழ்நாட்டில் 100% இருமொழி கொள்கை இருக்கிற மாதிரி இவர்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன? ப்ரைவேட் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி இதிலெல்லாம் 54% இது வந்து மும்மொழி கொள்கை இருக்குது. மீதி 46 கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது என்ன யூஸ்? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய இது மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 1000 ரூபா நீங்கள் கொடுக்கும்போது இந்த 4-5 வருஷத்தில் 4 தடவை நீங்கள் கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க. அப்போ நான் 1500 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி 4500 ரூபா கட்டுறேன். சபாநாயகர் அரசியல் பேசுகிறார். இப்படி சபாநாயகர் ஒரு மரபு இருக்குது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அரசியல் பேசக்கூடாது. இங்கே சபாநாயகர் அரசியல் பேசுகிறார். இதெல்லாம் யார் கேட்குறது? இது வரைக்கும் இவர்களுடைய நிர்வாகத்திறன், இவருடைய வரி வருவாய், பட்ஜெட் போட்டது, ப்ளஸ்ஸு ரிட்டையர் ஆகிட்டாங்கல்ல, காலி பண்ணிட்டாங்க, அந்த காசு அவங்க மிச்சம்தான். இப்போ அந்த இடத்துல ஆட்களை நியமிக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னா அதுவும் கிடையாது. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கிறத பற்றின ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே காங்கிரஸில் இருந்துகிட்டே சிதம்பரம் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார். அது ரொம்ப பேசுபொருளாக மாறுச்சு. இப்போ திரும்ப திட்டக்குழுவோட தலைவராக இருக்க ஜெயரஞ்சன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு கடன் வாங்கினதை மட்டும் ஏன் இவ்வளோ கவனமாக பேசுகிறாங்க? எல்லா மாநிலங்களும் வாங்குறாங்க தான், இது நலத்திட்டங்களுக்காக பயன்படுதுங்கிற ஒரு விவாதத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, இவங்க தான் சொல்கிறாங்க முன்னேறிய மாநிலம், நாங்கள் எல்லா விதத்திலும் மிக சிறப்பாக இருக்கிறோம், மற்ற மாநிலம் முதன்மையாக இருக்கிறோன்றாங்க. அது தப்புன்னு சில பேர் சுட்டி காமிக்கிறாங்க. உடனே இவங்க குதிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்றாக்குறையே இல்லைன்ற மாதிரி இன்றைக்கி இவர் போட்டிருக்காரு. யார்? சிதம்பரம். பற்றாக்குறை கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபா வரைக்கும் நமக்கு பட்ஜெட் பற்றாக்குறை இருக்குது. அது அவர் அமைச்சரே இதில் ஒத்துக்கிட்டு இருக்காரு, எது பட்ஜெட்டில். அப்படி இருக்கும்போது பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது எப்படி? ஒன்று. ரெண்டாவது, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, இந்த பற்றாக்குறை பட்ஜெட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊபியோட நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். 2010 நம்மளோட பின்தங்கி இருந்த உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி மிகை பட்ஜெட் போடுறாங்க, உபரி பட்ஜெட்டு. அது உபரி பட்ஜெட்னால் ஒரு 1 லட்ச ரூபா ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாவும் செலவு பண்ணி கூடுதலாக ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுது ஒரு குடும்பம்னா அது பற்றாக்குறை. 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு வீட்டில் செலவுக்குன்னா அதில் ஒரு 80,000 ரூபா செலவு பண்ணி ஒரு 20,000 ரூபா மிச்சப்படுத்துகிறாங்கன்னா அது உபரி பட்ஜெட். இந்த 20,000 ரூபா ஒரு 5 மாதம் எடுத்து வச்சாங்கன்னா ஒரு மாதம் ஒரு சவரன் நகை வாங்கலாம். அப்போ அது மூலதனமாக மாறும். இதுவே 1,20,000 ரூபா செலவு பண்ணிட்டு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 20,000 ரூபா கடன் வாங்குறீங்க, அதுக்கு 2,000 ரூபா வட்டி கட்டுறீங்கன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 20,000 ரூபா வாங்கணும், இந்த 2,000 ரூபா சேர்த்து வாங்கணும். அப்போ இது ஏறிக்கிட்டே போகும். 40,000 கடன் பற்றாக்குறையிலேருந்து கடனாக மாறிடும். 40,000, 60,000, 80,000. இது அந்த குடும்பத்தை கடுமையாக பாதிக்கும். எதுலேயும் முதலீடு பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு மாநிலமும். ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட்டு உபரி பட்ஜெட்டை குறைய வரைக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே செலவை நிறுத்த பார்க்கணும், உபரி பட்ஜெட் வராமல் பார்க்கணும். அந்த பொருளாதார வளர்ச்சி ஜிஎஸ்டிபின்னு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் சிறப்பு கிறப்புன்னு, அது கரெக்டாக இருக்கணும். அது கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு கடன் வாங்குகிற தேவை அதிகரிக்கும், செலவினங்களை தேவையில்லாமல் இழுத்து வைக்கிறது. இன்னொன்று, இந்த மாதிரி உபரி பட்ஜெட் போட்டு ஒரு 20,000 ரூபா மிச்சம் ஆகுது, ஒரு 5 மாதம் 1 லட்ச ரூபா வருது ஒரு குடும்பத்துக்குன்னு வச்சுக்கோங்க. கூடுதலாக ஒரு 1 லட்சம் போட்டு ஒரு ஏதாவது ஒரு தொழில், ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறாங்க, அதில் டெய்லி ஒரு 1000 ரூபா வருதுன்னா அந்த குடும்பத்துக்கு 3,000 ரூபா 30,000 ரூபா மாதம் வருமானம் வரும். இதில் ஒரு 20,000 மிச்சம், அதில் ஒரு 30,000னா 50,000 மாதம் மிச்சம் ஆகும். அப்போ அவர்கள் மூலதனத்தை நோக்கி இது முதலீடு பண்ணி முன்னேறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடனே வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே மூலதனம் பண்ண முடியாது, கடனாக போயிட்டுருப்பீங்க. இதுதான் நாட்டுக்கும். இப்போ உத்தரப்பிரதேசம் உபரி பண்ணி
கடன் வாங்கினாலும் நீங்கள் சொன்னீங்களே எந்த மாநிலம் வாங்கல, எல்லா இந்தியாவே வாங்குது. கடன் எதுக்கு வாங்குகிறோம், எதுக்கான அந்த கடனை முதலீடு பண்ணுறோம், அதுலேருந்து திரும்ப வருவாய் எப்படி வருது, கடன் அடைச்சா பிறகு அது நமக்கு எப்படி ஒரு அசட்டாக மாறுதுன்றது தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கும். நீங்கள் கடன் வாங்கி இதுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள் செலவு பண்ணிங்கன்னா அது வந்து எந்த இதுக்கும் யூஸ் ஆகாது. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, கடன் வாங்கி வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள். எல்லா மாநிலம் கடன் வாங்குறாங்க, தமிழ்நாட்டை மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னா இந்த வித்தியாசம் தான் நான் சொல்கிற 2வது ஃபேமிலி. அப்போ தமிழ்நாடுடைய இந்த 2026 25 26 பட்ஜெட்டில் இந்த கவர்மெண்ட் சொன்னது தமிழக அரசின் மொத்த கடன் சுமை 9,29,959 இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. உயரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வருஷம். இது 2025 மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26%. இப்போ சொல்கிறார்ல 25%க்குள்ளே இருந்தால் நமக்கு அதுக்கான ஜிஎஸ்டிபியில் 25 கீழே இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. 26 போயிடுச்சுன்னா நம்ம அந்த லிமிட்டை தாண்டிடுறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் குறைப்பான்னு கதை விடுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த எதிர்பார்ப்புலாம் என்றைக்குமே நிறைவேறாது. 2022 ஆண்டில் 1,62,200 கோடி ரூபாய் கடன் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கூடுதலாக வாங்குறதுக்கு 55,844 கோடி 1000 கோடி திருப்பி செலுத்த. அப்படின்னா 1,62,200 வாங்கி அதில் கிட்டத்தட்ட 40% ரிட்டர்ன் கடனாக திருப்பி கொடுக்குறாங்க. இது எப்படின்னா தண்டல் வாங்குவாங்க. 10,000 ரூபா வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பான், ஒரு 6,000 ரூபா கட்டுவான், 4,000 ரூபா இருக்கும். இந்த 10,000 ரூபாய்க்கு 1,500 ரூபா ஏற்கனவே கொடுத்துருப்பான். அவன் கையில் வாங்கினதை 8,500 தான் வாங்கியிருப்பான். 8,500 ரூபாவை டெய்லி 100 ரூபான்னு 100 நாள் கட்டணும். இப்போ 10,000 ரூபா அவன் 60 நாள் கட்டியிருப்பான், 6,000 ரூபா கட்டியிருப்பான், 4,000 ரூபா மிச்சம் இருக்கும். இன்னொரு 10,000 ரூபா வேணும் அப்படின்னும். நீ ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறா இல்லை அதை கழிச்சிங்க. அப்போ 4,000 ரூபா கழிச்சிட்டு 6,000 ரூபாவில் 4,000 + 1,500 வட்டி போக 4,500 ரூபா கையில் வரும். இவன் மறுபடியும் புதுசாக 10,000 ரூபா கடனாளியாக மாறுறான். இதுதான் சின்னதாக நான் சொல்கிறேன். இது பெருசாக இப்போ இவங்க சொல்கிறது அதுதான். 1,62,296 கோடி கடன் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் வந்து 55,844 கோடி திருப்பி செலுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வருவாய் பற்றாக்குறை 41,000 கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 27,000 கோடி இருந்தது. இந்த இடத்துல தான் உத்தரப்பிரதேசம் உபரி 3,000 கோடி 6,000 கோடி, அதாவது ப்ளஸ்ஸில் வருது. ப்ளஸ் 6,000 கோடி அவங்க பட்ஜெட்டுக்கு செலவு திட்டமிட்டுறாங்கல்ல, அந்த திட்டத்தை தாண்டி அந்த திட்டத்துக்குள்ளேயே செலவு அடக்கி ஒரு 6,000 கோடி மிச்சம் பண்ணுறாங்க. இங்கே போன பட்ஜெட்டில் 3,000 கோடி பற்றாக்குறை வரும்னு எதிர்பார்த்தாங்க, 3,000-4,000 கோடி. ஆனால் 20,000 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அப்போ திட்டமிடப்பட்டதை தாண்டி மைனஸில் போய் அந்த மைனஸ் இவங்க திட்டமிடப்பட்டதையும் 5,000 ரூபா கடன் வாங்கணும்பா அந்த மாதம் செலவுக்கு அப்படின்னு ஒரு குடும்பம் முடிவு பண்ணுதுன்னா 20,000 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகுது. இதுதான் இப்போ தமிழ்நாட்டுக்கும் ஊபிக்கும் குஜராத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு இவர்கள் உருட்டுறது நாங்கள் வந்து நம்ம வரியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், அதை சொல்லியிருந்தாங்க. ஊபியில் வந்து அவங்க நிறையாவே நலத்திட்ட உதவிகளையும் அங்கே சென்ட்ரல்ல இருந்து நிறையா வருது, நமக்கு வர்றதில்லை. அவங்க அதில் தான் ஏர்ன் பண்ணி அகைன் அதை காசாக மாற்றுறாங்க. நமக்கு அதை பண்ண முடியல கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆமாம், இங்கேருந்து வாங்குற வரி வருவாயில் பல இது இருக்குங்க. ஏகப்பட்ட புழுகிறது. ஜிஎஸ்டியில் அப்படியே எடுத்துக்கிறாங்கன்றாங்க. ஜிஎஸ்டியை மத்திய அரசு தாந்தோன்றித்தனமாக நிர்ணயிச்சதுன்றாங்க. ஜிஎஸ்டின்றது மத்திய அரசு கையிலையும் கிடையாது. அது ஒரு கவுன்சில். எல்லா மாநில நிதியமைச்சர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ற ஒரு கவுன்சில். அந்த கவுன்சிலில் தான் எல்லா முடிவுமே எடுப்பாங்க. அப்போ 28 ரூபா ஒரு ஒரு இதுக்கு ஒரு பொருள் மேலே வருமானம் வருதுன்னா அதில் 14 ரூபா வரும்போதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. மீதி 14 ரூபாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஈவு தொகை மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குது. எஸ்ஜிஎஸ்டி 14% போயிடும். சிஜிஎஸ்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிற 14 ரூபாவில் ஈவு மாதிரி எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ ஜிஎஸ்டி இதை கொஞ்சம் குறைச்சாங்க. ஜனங்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு, சிறு குறு தொழிலெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு 27 வந்து 18, 18 வந்து 12, 12 வந்து 5, 5 வந்து 0 இப்படிலாம் பல இது ஆக்குனாங்க. சிலது 12 0 ஆக்குனாங்க. இதெல்லாம் அந்த கவுன்சிலில் உட்காந்து பேசி தான் முடிவெடுத்தது. தமிழ்நாட்டிலேருந்து போய் எல்லாரும் உட்காந்து பேசி. ஆனால் இங்கே என்ன அறிக்கை விட்டாங்கன்னா தந்தோண்டித்தனமாக பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கலாம் போய் இதில் இதோட கொடுமை. பார்லிமெண்ட்லேயே போய் எம்பிக்கள் பேசுகிறாங்க ஜிஎஸ்டியில் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. ஜிஎஸ்டி அவங்க உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க ஜிஎஸ்டி நானா பண்ணுறேன்,
நீங்கள் தானேங்க போய் உட்காந்து அங்கே பேசி முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் பேசுகிறத நாங்கள் அங்கீகரிக்கிறோம். நீங்கள் எடுக்கிற முடிவு எங்கள்கிட்ட வந்து சொல்கிறீங்க, நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எல்லாம் பேசியாச்சாப்பா, எல்லாம் ஓகேவா, ரைட்டு, அப்போ நம்ம அங்கீகரிச்சிடலாமா, அப்படி தான் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்காந்து முடிவு எடுத்துட்டு எங்களை குற்றம் சாட்டுறீங்களா இப்படின்னு திருப்பி கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இது மாநிலத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வர வரி இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் இருக்குல்ல, அதில் பெரிய தொகை மாநில அரசு தான். அது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன் கொண்டு வரலன்னா, ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் நமக்கு பயங்கரமாக குறைஞ்சிரும். 30 ரூபா 40 ரூபா வரையும் குறையும், 30 ரூபா வரையும் குறையும் பெட்ரோல் டீசல் இல்லாமல். ஆனால் மாநிலத்துக்கு வருவாய் எங்களுக்கு அதுதான் அப்படின்ட்டு இவர்கள் வருவாய் இது அது மேலே வரி போட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் நேரடி வரி வருவாய் இருக்குல்ல, பத்திரப்பதிவு, மின்சாரத்தில், அதில் வீட்டு வரி, சொத்து வரி, இந்த மாதிரி. ஆனால் இவர்கள் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கோம், மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது. மத்திய அரசு நிதி கொடுக்கல, கல்விக்கு நிதி கொடுக்கலன்றாங்கல்ல. கல்வி நிதி தனி. அந்த திட்டத்துக்குள்ள தேசிய கல்விக் கொள்கையில் இங்கே இருக்கிற கேந்திர வித்யாலயா ஸ்கூல் மாதிரியே அதோடைய அப்டேட் வருஷனாக பிஎம்சி ஸ்கூல் கொண்டு வராங்க. அதனால யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இது கேட்டால் கூடுதலாக ஏழை மாணவர்களுக்கு, மத்திய தர வகுப்பு மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கட்டி படிக்கிற சிபிஎஸ்சி உடைய வெர்ஷனு பிஎம்சி ஸ்கூலில் கிடைக்குது. இப்போ கேந்திர வித்யாலயா இருக்குதுல்ல, கவர்மெண்ட் இது, அதில் சேர்க்கறதுக்கு தான் நம்ம சாதாரண மக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் எப்படியா சீட்டு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 8000 ரூபா அவ்வளோதான் ஃபீஸு, சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு. அதே மாதிரி தான் பிஎம்சி இதோடைய அப்டேட் வெர்ஷனு, ரோபோட்டிக் சயின்ஸு, அது இதுன்னு இது. அதை நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். கேட்டால் ஹிந்தி திணிப்பீங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்க. இது என்னமோ தமிழ்நாட்டில் 100% இருமொழி கொள்கை இருக்கிற மாதிரி இவர்கள் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன, ப்ரைவேட் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, சிபிஎஸ்சி இதிலெல்லாம் 54% இது வந்து மும்மொழி கொள்கை இருக்குது. மீதி 46 கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இல்லை. அது காரணம் என்னென்னா இவர்களுடைய கொள்கையாம். அப்போ ஒரு பாதி வந்து அது கிடைக்காம போகுது 3வது மொழின்னு. கேட்டால் இந்தியை திணிக்கிறீங்க. எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் அதில் இருக்குது, ஏதாவது ஒரு மொழி 3வது மொழி. ஆனால் இந்தியை திணிக்கிறீங்க, சமஸ்கிருத திணிக்கிறீங்க. இவங்களா ஒரு கற்பனை இந்த மாதிரி உருவாக்கிட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி தான் நிதி விவகாரங்களில். இப்போ பிஎம்சி நான் பண்ண மாட்டேன்னா அவன் நிதி தரமாட்டேன்றான். ஏன்னா 40% கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பண்ணலன்னா நான் எப்படி தருவேன், நான் பண்ண மாட்டேன், அந்த காசை கொடுன்னா எப்படி தருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது. இன்னொன்று, இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் எக்ஸப்ட் அண்ணாமலை என்ன நிதி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, என்னென்ன இங்கே செலவிடப்படுகிறது, இதில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க. மதிய உணவு திட்டம் இருக்குல்ல, சத்துணவு, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்டு. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு இதை வந்து பாஜக மற்ற தலைவர்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? சொல்லவே மாட்டேங்கிறாங்க, தெரியல. இதை விட்டுட்டு கண்டதை பேசிகிட்டு இருக்கு. அண்ணாமலை மட்டும் தான் எப்போது பேசுவார். வக்பு திருத்த மசோதா வந்ததுல, அதை கரெக்டாக பேசின ஒரே ஆள் அண்ணாமலை. ஏன்னா நான் அதை படித்த பார்த்ததுனால எனக்கு அண்ணாமலை பேசுனது புரிஞ்சுது. கரெக்டாக பேசுகிறாரு அவர், பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரு. மற்ற யாராக பேசுனாங்களா? ஆனால் இவர்கள் பெருசாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டன்ற மாதிரி பிரச்சாரம் கொண்டு போயிட்டாங்க. எஸ்ஐஆர் எப்படி கொண்டு போனாங்க, ஐயோன்னாங்க. முதலமைச்சர் அந்த படிவத்தை வச்சு பேட்டி கொடுத்தாரு. ஆனால் அவர் கீழே இருக்கிற கலெக்டரு இந்த படிவத்தில் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் டீட்டெயில் மட்டும் தான் கேட்குறாங்கன்னு. இன்னும் சில பேர் கேட்டான், ஏன்டா ஒன் டீட்டெயிலை உனக்கு போட முடியலாமல் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அப்போ நீ என்ன தான் நீ நாட்டில் வழங்க போகிறேன்னு கேட்டாங்க. ஏன்னா அதில் கேட்டிருக்கிறது வேறு எதுவுமே இல்லை, உங்கள் டீட்டெயில், உங்கள் குடும்பத்தை உறுப்பினர் டீட்டெயில் தான். ரெண்டாவது, தீவிர வாக்கு திருத்த பணியில் தான் உங்களுக்கு இறந்தவர்கள், இந்த இடம் மாறி போனவங்க பல இதை கட் பண்ண முடியும். அப்படி தான் 97 லட்சம் இவர்கள் அவ்வளோ எதிர்த்தாங்கல்ல. 97 லட்சம் பட்டு நீக்கப்பட்டதுக்கு இந்த திமுக கவர்மெண்ட் ஏதாவது எதிர்த்து அறிக்கை வந்துச்சா? அவ்வளோ குதிச்சாரில் முதலமைச்சர் ஏதாவது அறிக்கை விட்டாரா? ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இது கரெக்டான இதுன்னு. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விவகாரங்கள்லையும் இவர்கள் பண்ணுறது. அதில் ஒன்று தான் இந்த ஜெயரஞ்சனுடைய பேச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நீ அம்மா கடன் வாங்கினா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, நீ ஏன் இது பண்ணுறாங்க. அந்த ஆங்கருக்கு முதல்ல எப்பவுமே ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோம், நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் போகிறோன்னா ஓரளவுக்கு ஒர்க் பண்ணி போகணும். அப்போ கடன் வாங்கினா, ஒரு மாநிலம் கடன் வாங்கினா அது யாராருக்கு பாதிப்பு, ஏன் இந்த கவர்மெண்ட்டு மட்டும் இவ்வளோ கடன் சுமை, மற்ற கவர்மெண்ட்டும் வாங்கினாங்க, யார் வாங்கல, எல்லோரும் வாங்கினாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், வராமல் போகும். நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து ஒரு 40 நாளைக்கு கையில் காசு இல்லை, பொருள் வாங்கிக்கலாம். 40 நாள் பொறுத்து வாங்கின பொருளுக்கான காசை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கிடையாது, 0%. நீங்கள் 40 நாளுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 10,000 ரூபா தான் கட்டுறீங்க, அதில் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும்.
10,000 மட்டும் கட்டினா போதும். 10,000 மட்டும் கட்டினா போகிறோம், நமக்கு நான் ஜாலி. 10,000 தானே கட்ட போகிறோம், 1,00,000 வாங்கிக்கிறோம் அப்படின்னு கட்டிட்டோம்னா 90,000 நமக்கு வரி இது வட்டி போடுவாங்க. அது எத்தனை மாதம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த வட்டி எங்கேயோ போகும். ஏறிக்கிட்டே போகும். அடுத்த மாதம் நீங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு 30,000க்குன்னா 90 30 1,20 ஆகிடும். அப்போ நீங்கள் 1,20க்கு மறுபடியும் ஒரு 10,000 கட்டுறீங்கன்னா 1,10 அப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்டத்தில் உங்கள் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் எப்படி இதை கையாள போகிறீங்க? இல்லைங்க, நான் வந்து எங்கேயாவது போனால் பெட்ரோல் போடணும், இல்லை ஏதாவது பொருள் வாங்குகிறோம், இந்த மாதம் என்கிட்ட சம்பளம் வந்தால் தான் காசு, அது வரைக்கும் கடன் வாங்கணும், அதுக்கு பதிலாக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்குள்ளேயே நான் அடைக்கிறேன். ஒரு 30,000 நான் பண்ணேன், சம்பளம் வருது, 1,00,000 வருது, 30,000 செலவு பண்ணியிருக்கேன், அந்த 30,000 எடுத்து கட்டிட்டேன், நிம்மதி. இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, இதுதான் ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தும். கடன் வாங்கி முதலீடுகள் பண்ணுறீங்களா? கடன் வாங்கி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறீங்க? இது ரொம்ப முக்கியம். கடன் வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருந்தால் அது அந்த குடும்பமே வழங்காதுல்ல. அவர் வந்து அதை ஒரு தனிநபர் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் வாங்குற கடனுங்கும் எப்படிங்க? போது தனிநபரை நீங்க சாட அவரு முடியாதுன்னு கேட்குறாரு. அவர் போன கவர்மெண்ட்டில் பேசின பேச்செலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி இப்படி புலி மாதிரி உரிமை இருப்பார். இப்போ பூனைக்குட்டி மாதிரி மியாவும் மியாவுன்றார். அது அந்த ஆங்கரு நீங்கள் நாட்டு மக்கள் பார்க்குறாங்க, அந்த ஆங்கர் அவங்களுக்கு கணக்கு. ஆங்கர் வாய் அடைக்கிறதா மேட்ரு. நீங்கள் கொஞ்ச நாளில் எப்படி ஆகிட்டீங்க? நீங்கள் நேற்று 2 நாளாக பேசு பொருள் நீங்கள் தான் வச்சு செய்கிறாங்க அவங்கள. அப்போ ஒரு கடன் வாங்குறீங்க, இப்போ இந்த இதுவே திட்டமிட்டிருக்காங்கன்னா 1,62,000 கோடி ரூபா வாங்கணும்னு திட்டமிட்டிருக்காங்கன்னா 52,000 கோடி ரூபா 55,000 கோடி ரூபா திருப்பி தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வட்டி 62,000 கோடி ரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், 9 லட்சத்தி 5 லட்சம் இருந்தது, நீங்கள் ஒரு 2 லட்சம் வாங்கியிருக்கீங்க, 7 லட்சம் ஆக்கிட்டோம் நாங்கள் 5 வருஷத்தில் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் 5 லட்சம் இருக்கிற இடத்துல 100% அதுக்கு ஈக்குவலாக வாங்கினீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஓவர் கடன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வட்டி கட்டுற மாதிரினா உங்கள் பட்ஜெட்டில் பெரும் வரி வருவாயிலேருந்து எல்லாமே வட்டிக்கே போகும். அப்போ இந்த மாதிரி வட்டிக்கு போகும்போது அதை ஈடு கட்டுறதுக்கு செலவை இது பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துலேயும் வரி போடுவீங்க. அந்த வரி யார் தலையில் விழும்? நம்ம தலையில் தான் விழும். அப்புறம் உனக்கு என்னம்மா சம்மந்தம், நீயா கொடுக்க போகிறேன்னு கேட்குறாரு. ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 2 லட்ச ரூபா வரைக்கும் கடன். இது அர்த்தம் அதுதான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன்னா நம்மளால் தான் கடன் வந்துருக்குங்க. அதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் நமக்கு வர வேண்டிய காசு தான் நாங்கள் கடனாக கட்டிகிட்டு இருக்கிறோம். அந்த கடனே இல்லைன்னா அது இங்கே நமக்கு முதலீடாகவும் நலத்திட்டங்களுக்கும் மாறுமா மாறாதா? அவர் இந்த மாதிரி பொறுப்பற்ற விதமாக பேசுறது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பேக் ஃபேர் ஆகும்? இல்லை யோசிக்காமல் பேசுகிறாங்களா, இல்லை இந்த இடத்துல பேசு பொருள் ஆகணுங்கிறதுக்காகவே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு நான் பேச பொருள், அவர் சமாளிக்கிறதுக்காக ஏதாவது வளரிட்டு இருக்காரு. அவர் போன கவர்மெண்ட்டில் வந்து 25% அந்த ஜிஎஸ்டிபிக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் கடன் வாங்கணும். இவங்க வந்து இப்போ 21% கடனுடைய அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது 21% 23% வரையும் வந்துட்டாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இவன்னு எதிர்னார் போன கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட்டில் இப்போ 26% இருக்குது. இப்போ கம்முன்னு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன அது பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீ ஏன்னு கேட்கிறாய், யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு என்னன்ற மாதிரி பேசுகிறாரு. அது வந்து நான் தான் சொல்கிறேன், அந்த பேட்டி மேட்ரு கிடையாது. நீங்கள் வந்து அவங்க வாய் அடைக்கலாம், நீங்கள் வெளியில் இருக்கிற எல்லா விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே அவங்கள பிடிச்சி ஏறுன்னு ஏறுவாங்க. இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு பேட்டி கொடுத்துருக்காரு. நமது போட்டியே யூரோப் கண்ட்ரிஸ் கூட தான், நம்ம வந்து வேற லெவல்னு. இது எல்லாமே இந்த மாதிரி உருட்டுறதுக்காக தான் இவர்கள் எல்லாத்தையும் வாடகைக்கு வச்சுருக்காங்க. இவர்கள் எல்லாம் போன கவர்மெண்ட்டில் போராளிகள், அதுக்கப்புறம் வியாபாரிகளாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னா கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்குற ஆளாக மாறி போயிட்டாங்க. அந்த முட்டு கொடுக்குறதுல இவர் வழக்கமாக அந்த தாம் தூம்னு பேசுவார்ல, அந்த மாதிரி பாணியிலே முட்டு கொடுத்துட்டார். இப்போ அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்பவும் கடன்கள் வாங்கினாங்க, அவங்களும் நிறையா இது செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி திமுக வரும்போதும் கடன் வாங்குது. ஆனால் இது ஏன் விமர்சனமாகுது, இது ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கிற ஒரு பொது தளத்தில் கேட்கப்படுது. அதை தானே சொன்னேன் இவ்வளோ நேரம். நீங்கள் எப்படி கடன் வாங்குறீங்க, எப்படி செலவழிக்கிறீங்க? கடன் எல்லாம் தான் வாங்கும், எல்லா ஸ்டேட்டும் வாங்கும். வாங்கி அதை வந்து முதலீடுகளாக மாற்றும். முதலீடுகள் வந்து நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறத நிறைய கொடுக்குறாங்க. இப்போ இலவச மகளிர் பேருந்து ஒன்று இருக்குது அப்படிங்கிறது, ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் பெண்டிங்லேயே இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் பெண்டிங்கில் இருக்குது, நிறைய முதலீடுகள் பெண்டிங்கில் இருக்குது, டெண்டர் எடுத்தது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடப்பில் கிடக்கு. இந்த மாதிரியான ஒரு போக்கு எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு கையாண்டு? எல்லாமே இவர்கள் விளம்பரத்துக்காக தேடிக்கொண்ட விஷயங்கள். இதை எப்படி நம்ம முதலீடுன்னு எடுத்துக்க முடியும்? இன்னொன்று, திட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுறீங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அது பட்ஜெட்டில் அறிவிக்கணும், இந்த இதுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு. பட்ஜெட்டில் அதை பற்றியே பேசுறதில்லை. ஆனால் வெளியில் ஒவ்வொரு திட்டமாக அறிவிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அது அறிவிப்போடு நிற்கும். அடுத்த கட்டம் அதுக்கு நிதியெலாம் ஒதுக்க முடியாது. ஒரு திட்டம்னா நிதி ஒதுக்கீடு பண்ணணும். இத்தனை தவணை
ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு அப்படின்னு ஒதுக்கீடு பண்ணணும். அதுக்கு முன்னாடி திட்ட வரைவு மற்ற விஷயங்கள் எவ்வளோ சாத்தியம் எல்லா 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 விஷயத்தையும் பார்க்கணும். அதுக்கேற்ற டெண்டர் கோர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்தா தான் ஒரு திட்டம் நிறைவேறும். ஆனால் இங்கே திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ நிறைவேறுதுன்றதெல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருக்குது. இன்னொன்று அவசரமாக முடிக்கிற திட்டங்கள். அதனால் அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே அந்த கட்டுமானங்கள் மற்ற விஷயங்களும் பாதிக்குது. இன்னொன்று இந்த கவர்மெண்ட் வந்து புதுசாக ஏதாவது பண்ணீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுன்றாங்க. மகளிர் உரிமை தொகைன்றது ஆரம்பத்துலேருந்தே எல்லாரும் சொல்கிறது அது தேவையற்ற இது. உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு யார் அவங்க நிதியமைச்சரே 2-3 வருஷத்துக்கு ஒத்துக்கல. அவர் போன அப்புறம் தான் இவங்க பண்ணுறாங்க. அதுவும் தேர்தல் கிட்ட தான் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன விளைவு ஒரு மாதத்துக்கு 1500 கோடி ரூபா செலவாகுது. அப்போ இவங்க அந்த பணத்தை ஈடுகட்டுறது என்ன பண்ணுறாங்க வேறு இதில் ஒதுக்கின பணத்தெல்லாம் இதில் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் என்ன ஆகுது சம்பளம் கொடுக்குறதில்ல மற்ற இதில் எல்லாம் பாதிப்பு வருது. இந்த 1500 கோடி ரூபா வருஷத்துக்கு அதாவது ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அது என்ன யூஸ் ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அதை ஒரு பெரிய இது மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 1000 ரூபா நீங்கள் கொடுக்கும்போது இந்த 4-5 வருஷத்தில் 4 தடவை நீங்கள் கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க. அப்போ நான் 1500 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி 4500 ரூபா கட்டுறேன். அப்போ எனக்கு 3000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு. நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ 1000 ரூபா. என்ன யூஸு? முன்ன 200 ரூபா எடுத்துகிட்டு போனால் 5 பேர் இருக்கிற வீட்டுக்கு நான் ஒரு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுவேன். 200 ரூபா இருந்தால் 5 பேர் ஒரு நாளைக்கு வீட்டில் சாப்பிட முடியும். செலவு அடங்கும். இன்றைக்கி 500 ரூபா ஆகுது. அப்போ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா என்ன யூஸு? இன்னொரு பக்கம் நம்முடைய நாட்டுடைய அதிகமான வருவாய் எதில் இருந்து வருதுன்னா டாஸ்மார்க். அப்போ இந்த அரசு டாஸ்மார்க்கில் வருவாய் எதிர்பார்க்குற ஒரு அரசு இளைஞர்கள் அடுத்த தலைமுறையினரை குடிக்கக்கூடாது அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு விரும்புமா? எந்த அரசும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்க மது மூலம் நமக்கு வருவாய் வருதுன்னு நினைக்கிற ஒருத்தன் சிம்பிளாக சொல்லணுன்னா சவப்பெட்டி செய்கிற ஒருத்தன் இல்லை அதுக்கு வண்டி ஓட்டுவாங்களே அந்த சவப்பெட்டி வச்சு வண்டி அவன் வந்து டெய்லி என்ன வேண்டிக்குவான் சாமிக்கிட்ட ஐயா 2 சாவுணும் ஐயா அதானே வேண்டுவான். அப்போ தானே அவன் பிழைக்க முடியும். இந்த ஒரு வடிவேல் படத்தில் வருமே இருடா வருண்டா பார்த்துட்டு வந்துட்டு இன்னொரு படம் வரும் கவுண்டமணி படம் அப்படியே ஊருக்குள்ளே வருவாப்புல இந்த அவருக்கு பணமே கிடைக்காது. நீங்களாம் எதுக்கடா இருக்கீங்க செத்து தொலைங்களா அதுன்னு திட்டிட்டு போவாப்புல வயசானவங்களை பார்த்து. அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அதே தான் இது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறை 4வது தலைமுறை மதுவுக்கு அடிமையாகி இன்றைக்கி ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தால் 4 பேர் குடிக்கிறவங்களா இருக்காங்க. அதில் 2 பேர் தினசரி குடிக்கிறவங்களா இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய டேஞ்சரு. அந்த அவ்வளோ பணமும் அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம் எங்கே போகுது? நேரடியாக அரசுக்கு போனாலும் பரவாயில்ல, அது வேறு விதமாக பாரில் அதிகமான செலவா சட்டவிரோத பாரில் இப்படி போகுது. இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குடும்பத்துடைய மாத வருமானத்தில் ஒரு 12,000 ரூபா கிட்டாங்க போகுது. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க. இதே மற்ற கவர்மெண்ட் இப்போ குஜராத்தோ மற்றவங்க பார்த்தீங்கன்னா பால் பொருட்களில் கவனம் செலுத்துகிறாங்க. ஜெயலலிதாவும் அந்த வேலையை பண்ணாங்க. ஒரு பக்கம் டாஸ்மார்க் இருந்தாலும் 500 கடைகளை மூடுறாங்க அதெல்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் கறவை மாடுகள் கொடுத்தாங்க. ஒரு தடவை கொடுக்கறது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது கடனே வாங்கலாம். அது ஏன்னா ஒரு முதலீடாக மாறும். ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் தற்சார்பு பொருளாதாரமாக மாறும். அப்போ அவர்கள் பால் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றுவாங்க. அப்போ பால் உற்பத்தி பெருகும். கவர்மெண்ட்டுக்கு பால் உற்பத்தி அதிகம் கிடைச்சதுன்னா பால் பொருட்களை பாலை மட்டும் இல்லை பால் சார்ந்த பொருட்களை தயாரிக்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம், அதில் ஒரு பெரிய தண்ணீரை அடையலாம். இப்போ அவங்களுடைய இலக்கு அப்போ என்னவா இருந்துச்சுன்னா ஜெயலலிதாவுக்கு 1 கோடி லிட்டர் இருந்தது. அது அவங்களால 42 லட்சம் வந்துச்சு அவ்வளோதான். அந்த திட்டத்தை இப்போ கவர்மெண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இன்றைக்கி அது வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி முந்தைய இலக்கை கூட இல்லை. அந்த கவர்மெண்ட் போகும்போது ஏடிஎம் கவர்மெண்ட் போகும்போது 36 லட்சம் லிட்டர் என்னமோ இது இருந்தது கொள்முதல். இப்போ இவர்கள் வந்து 28 லட்சம் 27 லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆவினே ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன் முதலமைச்சர் கேட்கணும்ல அந்த துறை அமைச்சர்னு அவர் இதெல்லாம் விட்டுட்டு மத சண்டையும் அந்த சண்டையும் போட்டுனுக்கிறாரு. அப்போ துறை சார்ந்த வேலையை செய்கிறத விட்டுட்டு அரசியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சபாநாயகர் அரசியல் பேசுகிறாரு. இப்படி சபாநாயகர் ஒரு மரபு இருக்குது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர், அரசியல் பேசக்கூடாது. இங்கே சபாநாயகர் அரசியல் பேசுகிறாரு. இதெல்லாம் யார் கேட்குறது? இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்துலையும் இப்போ அவங்க குஜராத் இன்றைக்கி 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் பால் பொருட்கள் இதில் வந்து அவங்க பணம் பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகும்? ஜனங்களுக்கு இன்னும் அதிகமாக பால் உற்பத்திக்கான என்ன பண்ணலாம், ஜனங்க கையில் காசு கொடுக்கறதுக்கு காசு வர மாதிரி பண்ணலாம். பண்ணை வச்சா உன்னை ஆதரிக்கிறேன், படிச்சுட்டு வரியா, நீ ஒரு 10 மாடு வச்சு நீ ஒரு பண்ணை வைக்கிறியா, உனக்கு நான் கவர்மெண்ட் கடன் கொடுக்குறேன்னா அவன் சுயசார்பு பொருளாதாரம் உயரும். எங்கே வேணால் சம்பாதிக்கலாம்ல. அவனுடைய அறிவை இதில் பயன்படுத்துவான்.
அந்த மாதிரி. ஆனால் இங்கே என்ன ஆகுது, சம்பாதிக்கிறியா இங்கே கொண்டு வந்து கொடு, உனக்காக எலைட் பார் வச்சுக்கிறோம். இன்னும் என்னென்னவோ இப்போலாம் பார் விதவிதமாக திறந்துருக்காங்க. அதாவது எந்த வகையிலையும் உன் பணம் வெளியே போகாமல் இது பண்ணுறது. அடுத்து என்ன, உன்னை குடிக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், சினிமா எடுக்கிறியா, ஹீரோ வந்து குடிக்கிற மாதிரி காமிப்போம். குடிப்பதுன்றது சாதாரண விஷயம். அப்போ என்ன ஆகும், இளைஞர் இதுகள் இதுதான் கரெக்டுன்னு போவோம். இதில் 10 பேர் போகிறதுல 6 பேர் ரெகுலர் குடிக்காரனா மாறிடுவோம். அப்போ ரெகுலராக வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் அங்கே போகும். இப்படி தான் நம்முடைய இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. நீ 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. இப்போ போராட்ட களமா ஆயிருச்சு தமிழகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் அப்படின்னு. அவங்களோட முக்கியமான நோக்கம் சம்பள உயர்வு, நிரந்தரமான ஒரு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம். பார்ட் டைமா அவங்கள வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு சம்பள உயர்வும் கொடுக்கல, சொன்ன ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றலைங்கிற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கடன் சுமை வச்சிருக்காங்க. அப்ப அந்த காசை வந்து ஊதியமா கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு அந்த காசும் போய் சேரல. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா இப்போ அடுத்து எலெக்ஷன் வரப்போகுதுங்கிற நேரத்துல லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு. இப்போ அடுத்து பொங்கல் பரிசுன்னு ஒன்று விஷயங்கள வரப்போகுது அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ அரசு வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாங்க, இது எப்படி மக்களுக்கு வந்து போய் சேரும் போதே தெரியாதா இவங்க இப்படி இந்த பண்றது? கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு துறைக்கும் ஓரளவுக்கு நிபுணத்துவம் உள்ள ஒரு ஆட்களை அமைச்சர்களாக போட்டால் கரெக்டாக இருக்கும். மா சுப்பிரமணியம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர். என்ன தெரியும் அவருக்கும் சுகாதாரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவனா டாக்டரா? இல்லை ஓரளவுக்கு சுகாதாரத்துக்காக அவர் காலத்தில் போராட்டம் கரெக்டாக நடத்தி அது சம்மந்தமாக தெரிஞ்சிருக்குதா? சிவசங்கர்னு ஒருத்தர் போக்குவரத்துறை அமைச்சராக போடுறார். அவர் ரொம்ப ஜூனியர். போக்குவரத்து துறை கொஞ்சம் பெரிய இது. அப்போ போக்குவரத்து துறையில் ஏற்கனவே யாராவது இது பண்ண ஒர்க்கு இல்லாட்டி ஓரளவுக்கு திறமையான போட்டு அந்த துறையே கடந்து கவனிக்கிற மாதிரி ஆளாக போட்டிருந்தா அது நல்லாயிருக்கும். இன்றைக்கி வருடந்தோறும் 1000 பஸ் 1500 பஸ் வாங்குவோன்னு சொன்னதில் வாங்கவே இல்லை. மொத்தமாக சேர்த்து 1000 சில்லற பஸ் என்ன வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது எலக்ட்ரிக் பஸ் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு மொத்தம் மாதம் 10,000 12,000 ஒரு பஸ்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா கோடிக்கணக்கான ரூபா ப்ரைவேட்டு ஆளுங்களுக்கு போகுது. அவன் நம்மளுக்கு பஸ்ஸை ரெடி பண்ணி நம்ம இதையே ப்ரைவேட்டேஷன் ஆக்கி நம்ம இது இந்த பஸ் டிப்போவெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவன் சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஏன் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு பேட்டரி பஸ் கொடுக்குறான்னு சொன்னாங்க. அந்த திட்டத்தை இவங்க இது பண்ணவே இல்லை, கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்கள் கேட்டிங்களே ஏன் மத்திய அரசு நிதின்னு அந்த மாதிரி விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்கன்னு, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. மத்தியிலும் மாநிலம் ஒரே இது இருந்தால் அங்கே கொஞ்சம் கனிவு ஜாஸ்தி இருக்கும். ரெண்டாவது டபுள் இன்ஜின் சர்க்காராக இல்லாட்டினாலும் அவர்களோட நம்ம வந்து எந்த விஷயத்தை சண்டை போடணும், எதில் நம்ம உரிமையில் கேட்டு வாங்கணும்னு ஒரு இது இருக்குது. அந்த கேட்டு வாங்குற இடத்துல தான் நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் போடுவாங்க. அந்த வேலையை ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க பீரியடில் சண்டை தான், வேறு எதுவும் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி நமக்கு வரும்? இங்கே உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க, பீகார், ஆந்திராலாம் கூட தனக்கு வேண்டிய இதை கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா ஒரு இணக்கமான இதுவாக போகிறாங்க. அப்போ நீங்கள் இணக்கமாக கேட்டு வாங்க முடியும், எங்களுக்கான இது கொடுங்கன்னு. சண்டை போடுற இடத்துல அரசியல் ரீதியாக போடலாம், நிர்வாக ரீதியாக வாங்குகிற விஷயங்களில் எப்படி அணுகணுமோ அப்படி அணுகி வாங்கணும். இவர்கள் அது கிடையாது. ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த சம்பள உயர்வு இந்த மாதிரின்னு, இது வரைக்கும் இவர்களுடைய நிர்வாகத்திறன், இவருடைய வரி வருவாய், பட்ஜெட் போட்டது, ப்ளஸ்ஸு ரிட்டையர் ஆகிட்டாங்கல்ல, காலி பண்ணிவிட்டாங்க, அந்த காசு உங்களுக்கு மிச்சம்தான். இப்போ அந்த இடத்துல ஆட்களை நியமிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னா அதுவும் கிடையாது. நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு இல்லை. இன்னொரு பக்கம் முதலீடு, அந்நிய முதலீடு நாங்கள் வந்து 11 லட்சம் கோடி நாங்கள் கொண்டு வந்தோம், 36 லட்சம் பேர் வேலை கொடுத்தோம். அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் நீங்கள் முதலீடு. அதுலேயும் விரிவாக்கப்பட்ட முதலீடு இருக்குல்ல, நீங்கள் நேரடி அந்நிய முதலீடு கொண்டு வர தனி. இந்த 1 லட்சம் கோடிக்குள்ளேயே இப்போ இங்கே இருக்கிற கம்பெனியை அவனை இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதுவே மொத்தமே 1 லட்சம் கோடி தான். நீங்கள் வேலை கொடுத்ததே முடிஞ்சு போனால் 60,000-70,000 பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்கோம். இது மூலியமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, முடிஞ்சால் வெள்ளை அறிக்கை விடுங்கன்றாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு ஆணவமாக பதில் சொல்கிறாங்க. அப்போ இவர்கள் எந்த விதத்திலும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இது போன்ற வாடகை வாயர்களை வச்சுக்கிட்டு பேச விட்றது, இது சமூக வலைதளங்களில் கண்டபடி பேச விட்றது, டிபேட்டுகள் இதை சுற்றியே இருக்கும். சூப்பர், ஆகா ஓகோன்னு. நீங்கள் யாராவது கரெக்டாக போட்டிங்கன்னா கீழே 100 பேர் தப்பாக போடுவோம். அப்போ ஒருத்தர் பார்க்கும்போது அந்த 100 தப்பு இருக்குல்ல, அதான் கரெக்டு, நம்ம போட்ட தான் தப்புன்னு நினைப்பான். உனக்கு தெரியுமாடா குஜராத் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்குது தெரியுமா, உனக்கு தெரியுமா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற வருவாய் எல்லாம் குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க தெரியுமா, இப்படி ஒரு 10 பேர் போடுவோம் செட்டப். இதெல்லாம் பார்க்குறவன் அதை எடுத்துக்குவோம். ஆமாயா, இங்கே எப்படியா நம்ம கொடுக்குற காசுலாம் அங்கே போகுது,
29 பைசான்னு உருட்டுனாங்க, ஞாபகம் இருக்குதா ஒரு தடவை? அப்புறம் என்ன ஆச்சு இது? எல்லாமே பொய்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஜிஎஸ்டி 50-50 55% கூட நமக்கு கிடைச்சிருது. ஆனா இது எல்லாமே இவர்கள் சொல்றதுல ஒரு உண்மையான இது இல்ல. உண்மைன்னா நீங்க சொல்லுங்க. நாங்க இவ்வளோ வாங்கியிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ திட்டம் முதலீடு பண்ணியிருக்கோம். இவர்களோட பெரிய திட்டம் எதுன்னு கேட்டாலே, மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்துன்றாங்க. அது திட்டமா அது? இலவச பேருந்துனால யாருக்கு என்ன யூஸு? பெரிய அளவுல இது கிடையாது. இவருக்கு சொல்ல ஒரு குடும்பத்துக்கு ரூ. 4000 மிச்சம். ஆனா, வழக்கமா போற பஸ்ஸ விட 4 பஸ் போதுன்னா 1 பஸ் தான் வருது. நாங்க ஆமா. வந்து அந்த அதிக கட்டணம் உள்ள குற்றச்சாட்டு பஸ்ல இருக்கு. ஏறுற மாரி நெலைம வருதுன்றாங்க. அப்ப செலவு தான் அதிகமாகுது. எங்களுக்கு எதுக்கு இலவச பஸ்ஸுன்னு கேட்குறாங்க. மகளிர் உரிமை தொகை ரூ. 1000ன்றது அந்த ஃபேமிலி வாங்கிக்குது. நம்ம ஊர்ல எது குடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. நாங்க சும்மா அந்த அ நோட்டீஸுக்க ஒரு இது அரசுக்கு எதிரா துண்டு பிரசுரம் போட்டு ரொம்ப அது செலவு ஜாஸ்தி. இருந்தாலும் ஒரு ரூ. 1க்கு குடுக்கலான்னு. நான் சொல்றது ஒரு 95, 6 பீரியட்ல. நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வர்றவங்க ரூ. 1 குடுத்து வாங்குறாங்க. ஒருத்தன் நடு ரோட்ல சைக்கிள ஸ்டாண்டு போட்டு ஓடியாரான். அண்ணா ரூ. 1 கொடுங்க. ரூ. 1 காசா? ஆமா. நான் சும்மா நெனச்சேன் அப்படின்னு போறான். அப்ப சும்மா குடுத்தா இத வாங்கு. படிக்கிறதோ இல்லையோ? படிக்க தெரியுமோ தெரியாதோ தெரியாதோ. சும்மா குடுக்குறான் வாங்கிக்கணும். ஃப்ரீயா குடுத்தா பின்னால கூட குடிப்பான்டான்னு சொல்லுவாப்லயா? அவ கவுண்டமணி. அந்த மனநிலையில இருக்க மக்கள் தான். நீ ரூ. 1000 குடுக்குறதுன்றது, அவர்களே கூட ரூ. 1000 நம்ம ஏன் விட்டு குடுக்கணுன்ற மாரி தான் வாங்குறாங்க. நீங்க நல்ல வருவாய் உள்ளவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட பல பேர் இதுல ஒரு பெரிய ஒரு லேக் இருக்குது. ம். நீங்க சரியா ஒரு இதெல்லாம் கிடையாது. வாங்குறாங்க ரூ. 1000. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ரூ. 1000 வரல. கீழ இருக்கலாம் வருது. அவரு 4 பேருக்கு சம்பளம் குடுக்குறாரு. அப்ப அந்த மனப்பான்மை மக்கள்ட்ட இருக்கு. ரூ. 1000 எனக்கு வேணும் அப்படின்றது. ஆனா அந்த ரூ. 1000 வந்து அவங்களுக்கு ஒரு நல் மதிப்பு குடுத்துருக்கானா இல்லல்ல? ஏன்னா அதுவுமே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ரூ. 1000 குடுத்தா குடுங்க என்னப்பா? அந்த மாதிரியான ஒரு டோன்ல அப்படிதான் தான மக்கள் இருக்காங்க. அவன் வேற மாரி பார்க்குறான். சம்பாதிக்கிறதுல குடுன்றான். அது இது கவர்மெண்ட் பணம்னு தெரியல அவனுக்கு. அவன் வேற மாரி எடுத்துக்கிறான். இன்னொரு விஷயம் இந்த ரூ. 1000னால பெண்கள் மத்தியில பெரிய மரியாதை வந்திருக்குதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு வழக்கமா ஒரு ரூ. 1000 இன்னைக்கு ரூ. 1000 வாங்குனா இன்னைக்கு ஒரு 500 நாளைக்கு ஒரு 500 செலவு. செல்ல அப்படியே வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்காரன் தூக்கின்னு போயிடுவான். தூக்கின்னு போய் ஸ்கேன் பண்ற இடத்துல ஸ்கேன் பண்ணி வாங்குறத வாங்கிட்டு வந்துருவான். அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ரூ. 1000னால. அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. இன்னொன்னு நீங்க 2.5 கோடியில 1.5 கோடி தான் குடுத்துருக்கீங்க. 1 கோடி பேர் கிடைக்கவே இல்ல. கிடைக்கல. அவங்க எவ்வளோ கோவத்துல இருப்பாங்க. நீங்க இத திட்ட முதலீடா மாத்தணும். ஜெயலலிதா பண்ணாங்கல்ல. உங்களுக்கு கறவை மாடு குடுத்தது ஒரு தடவ தான் குடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் அது ரூ. 3000 கூட இருக்கட்டும். ஒரு தடவ குடுக்க போறீங்க. அது அவங்களுக்கு ப்ராஃபிட். கவர்மெண்ட்டுக்கு செலவு வெறும் 3000 முடிஞ்சிடும். நீங்க ரூ. 12,000 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு என்ன ஆவறது? இந்த மாரி ஒரு இது ஐடியாவே இல்லாத இது. இதுல வேற பெருமை பீத்திக்கிறது. அந்த ஸ்டேட் தரேன்னு சொல்லிக்கிறான். இந்த ஸ்டேட் குடுக்குறான் நம்ம திட்டத்த பார்த்துன்னு. இது எந்த ஸ்டேட் குடுத்தாலும் அவர்களுக்கு தேவையற்ற செலவு தான். இந்த மாதிரியான விஷயங்கள் குடுத்துட்டு, அதிருப்தியில இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனா இந்த மாதிரி நாங்க மானியம் குடுக்கிறதாகட்டும், இப்ப பொங்கல் பரிசு நாங்க இன்னும் அமௌண்ட் சொல்லல. ஆனா ரூ. 3000 குடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்கு. இந்த மாதிரி பொங்கல் பரிசு குடுக்கறதுனால மக்கள் டக்குன்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துரும்னு நினைக்கிறாங்கல்ல. அது சாத்தியப்படுமா சார்? அது ஒரு காலத்துல இருந்துச்சு. இந்த வெள்ளம் வந்தப்போ சென்னையில ரூ. 2000 குடுத்தாங்க அப்போ. ஏடிஎம் கவர்மெண்ட். அந்த ரூ. 2000ன்றது அப்ப பெரிய தொகை. இப்ப கணக்கு போட்டா ஒரு ரூ. 10,000க்கு மேல வரும். அப்போ ரூ. 2000 குடுத்தப்போ தங்கம் விலை என்ன ஒரு ரூ. 16,000 அப்படின்னு. அப்போ ரூ. 2000 மதிப்பாத்து. எல்லாம் வாங்குனாங்க. எனக்கு தெரிஞ்சு வட இந்தியர்கள் அடகு கடை வைக்கிறவங்க கூட போய் வாங்கிட்டு வந்தாங்க ரூ. 2000. அம்மா யார் வந்தாலும் ரூ. 2000ன்ற மாரி இருந்தோம்னா பெரிய அளவுல அவங்க வரவேற்பு இருந்தது. இப்போ எல்லாம் காலம் மாறி போச்சு. இங்க இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ராபின் சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் மகாராஷ்டிரால ஷிண்டேக்கு பண்ணாரு. மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல. பேட்டி பெஹன் சொல்லிட்டு ஒரு திட்டத்துல ரூ. 7,500 குடுத்தாங்க ஒரு ஃபேமிலிக்கு தீபாவளிக்கு. அது ஷிண்டேவை வந்து வேற லெவல் கொண்டு போச்சு. அவர் இங்க வந்தப்போ நான் சொன்னேன், இந்த பொங்கலுக்கு ரூ. 10,000 குடுப்பாங்கன்னு. ரூ. 10,000 இந்த பொங்கலுக்கு குடுக்க திட்டமிட்டிருக்காங்கன்னு. அவங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கையில காசு இருந்தா தானே. சம்பளம் போறதே உன்னப்புடி என்னப்புடின்னு இருக்குது. அப்போ ரூ. 10,000 குடுக்க முடியாது. சரி ரூ. 5,000 குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூ. 5,000 குடுக்க முடியல. இதே இவர்கள் எதிர்க்கட்சியா இருந்தா ரூ. 5,000 குடுத்தே ஆகணும்னு கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா? வச்சிருக்காங்க. 4,500 1,500 2,500 5,000 கணக்கெல்லாம் சொன்னாரு. அது ஒரு இதா மாறிச்சு இல்ல. அந்த மாதிரி ரூ. 5,000 கேட்டாங்க அப்போ. அப்பவே ரூ. 5,000 கேட்டாங்க. இப்போ அந்த ரூ. 5,000 மதிப்பு ரூ. 2,500 இருக்கும். இப்பவும் 5,000. அப்போ ரூ. 5,000 குடுத்தப்போ தங்கம் விலை 45,000 40,000 35,000 இருந்தது. கொரோனா அந்த பீரியட்ல. இப்போ ரூ. 1,00,000. அப்போ அந்த ரூ. 5,000க்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட ரூ. 8,000 10,000 வந்துடும். இப்போ அந்த அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இவங்கள்ட்ட காசு இல்லை. ரூ. 5,000 கொடுக்கலான்னு நினச்சா அதுக்கும் காசு இல்லை. அதனால தான் ரூ. 3,000 வந்து நிற்கிறாங்க. இப்போ வரைக்கும் உட்காந்து ஆலோசனைகள் ஓடிட்டு இருக்குது.
இதுதான் அவங்க நிலைமை. ஆனா அவங்க குடுத்தாலுமே மக்கள் மனநிலை மாறிடுமா சார்? இப்ப அந்த பொங்கல் பரிசு குடுக்கறதாகட்டும், இப்ப லேப்டாப் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு. லேப்டாப் சோ யார் தேர்தல் கொடுக்குறாங்க? நெருங்குற நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுறதன் மூலியமா இந்த 5 வருஷம் நடந்ததெல்லாம் மறந்துருவாங்களா மக்கள்? ஜனங்களுக்கு தேவை வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும். மற்ற விஷயங்கள் அவங்கள பாதிக்கிற விஷயங்கள். 3வது விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, கண்ட விலை உயர்வு, கரண்ட் பில்லு. இதெல்லாம் தான் ஜனங்கள போட்டு வாட்டி வச்சுட்டு இருக்குது. இது போக மது, போதை பழக்கங்கள், ரவுடிசம், போலீஸ் இது. இப்போ போராடுறவங்களுக்குலாம் கிடைக்கிற அனுபவங்கள்லாம் நேத்து ஒருத்தர் கை உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் காலு பெரிய அளவுல முறுக்கிக்கிட்டு அவர் சவுண்ட் விட்ட பிறகு அவர் அப்படியே விட்டாங்க. இல்லாட்டி இன்னைக்கு காலும் உடைஞ்சிருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏதோ அவங்க போராட்டம்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. ம், ம், நான் பாடுபடுத்துறானுங்க பாடுறா. இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாதுன்ற மனநிலை வரும். ம், அப்போ இதுதான். நீங்கள் பொங்கலுக்கு 3000 கொடுத்தீங்கன்னா அதுக்கு போடுறவங்க கொஞ்சம் பேர் போடுவான். ம், இது நீ கொடுக்குறது தானே 5000 கொடுக்குற இடத்துல 3000 கொடுக்குறேன்னு பார்க்குறவனும் இருப்பான். ம், இந்த மாதிரி பல மனநிலைகள். இன்னொன்று சர்க்கரை, அரிசி இதெல்லாம் முறையாக கரெக்டாக கொடுத்தா பரவாயில்ல. ம், இவங்க நடுவில் அது ஒரு நேரத்தை ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. 1 கிலோனா 800 கிராம் தான் இருக்கும் அப்படின்னு. ம், நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் அந்த 1 கிலோவை எதிர்பார்க்குற குடும்பங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு கடுமையான கோபம் வரும். ம். நீங்கள் பெரிய ஊழல் மலையை வெட்டி கொண்டு போகிறான், கேரளாவுக்கு கடத்துறான்றதெல்லாம் கவலைப்பட மாட்டான். பால் விலை ₹1 ஏறிச்சுன்னா கடுமையான கோபம் வந்துடும். ஏன்னா அவங்கள பாதிக்குது. ம். அப்படி தான் ஜனங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்கள பாதிக்கிற விஷயங்களை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டை அணுகுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் ₹3000 கொடுத்தா கூட பெரிய அளவில் அது ஒரு வீச்சை ஏற்படுத்தாது. ஏன்னா எல்லாரும் ₹5000 எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ம். இப்போ நீங்கள் ₹3000 கொடுத்தீங்கன்னா சரி சார். அரசியல் களத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து களம் மாறப்போகுது, தேர்தல் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் பத்தி தொடர்ந்து பேசலாம். உங்க நேரத்துக்காகவும், பகிர்ந்து கொண்ட கருத்துகளுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.